பழனி நியர்பை பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. வெஸ்டர்ன் கார்ட் நியர்பையே அமைஞ்சிருக்குங்க. பூமி எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேக்கரப்பட்டி நியர்பை தாங்க அமைஞ்சிருக்கு. பழனி சரௌண்டிங்கில் நல்ல வாட்டர் சோர்ஸோட இந்த ஒரு பூமி தாங்க விற்பனைக்கு இருக்குங்க. அதாவது 9 ஏக்கருங்க, பெரிய பிட்டுங்க. ஆத்தொட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. லைஃப் லாங்காக வாட்டர் ப்ராப்ளம் வராத மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த 9 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பொறுத்தளவுக்கு மண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க இது. அதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோவிலும் விலை நிலவரம் கண்டிப்பாக சொல்லியிருப்போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி கடைசியில் பார்த்துக்குங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 9 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, தனி கிணறுங்க. அது இல்லாமல் தனி போருங்க. 7.5 HP ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குங்க. கிணறுமே பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து மேல் கிணறு தாங்க. ஒரு 50 to 60 அடிக்குள்ளே தாங்க இருக்கும். அதுவே இந்த பூமிக்கு தேவையான தண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த 9 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 700 தென்னை மரம் இருக்குங்க. ஒரு 20 மாமரம், 10 தேக்கு மரம், நவா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நவா மரங்க. புளிய மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 புளிய மரம் இருக்குங்க. எல்லா தென்னை மரத்துக்கும் நம்பர்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. பூமியை வந்து பாருங்க, ஏரியாவும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பா நேக்கரப்பட்டிலேருந்து பொந்துப்புளி நியர்பைன்னு கூட சொல்லலாங்க. பொந்துப்புளி ஏரியான்னு நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அங்கே தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்னு கூட சொல்லாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு நியர்பை ஏர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல டேமும் இருக்குங்க. இந்த ஆத்தொட்டி தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. லைஃப் லாங்கா வாட்டர் ப்ராப்ளம் வரவே வராதுங்க. ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக தாங்க இருக்கும். பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலும் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் தார் ரோடு ஃபேஸுங்க, பேக் சைடு தார் ரோடு ஃபேஸுங்க. பஸ் ரூட்டுங்க. பஸ் ரூட்டு மேலே தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்ல இந்த பாதை இருக்குங்களா, இது வழியாத்த பூமிக்குள்ள வர மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்ல தார் ரோடு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி பாதை வந்து மண் பாதை வந்துருங்க. இது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு ஃபேஸுங்க. கிட்டத்தட்ட 400 அடி தார் ரோடு ஃபேஸ் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட் என்னன்னா கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து பாருங்க. பாத்தி கட்டி தாங்க பாய்க்கிறாங்க. அந்த காலத்து முறைப்படி பாத்தி கட்டி பாய்க்கிறாங்க. அதனால நல்ல ஈல்டு வந்துட்டு இருக்குங்க. தண்ணி நல்லா நிறைய தண்ணி இருந்தால் தாங்க இந்த மாதிரி பாத்தி கட்டியே பாய்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தாங்க. அதே மாதிரி மண்ணை பொறுத்தளவுக்கும் சரிங்க, ஒரு அருமையான செம்மண் பூமிங்க. ப்ராப்பர்ட்டி சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம இந்த பூமியை வாங்கி எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லைங்க. அடுத்த மாசத்துல இருந்து இன்கம் நம்ம பார்க்கலாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குங்க ப்ராப்பர்ட்டி சுத்தியும். அதனால நீங்க இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான அசட்டுங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா வந்தா பொண்ணு தங்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. கிணத்துல இருந்து எடுத்து விட்டா இந்த வாய்க்கா மூலியமா பாய்ஞ்சு எல்லா பூமிக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேங்க, இங்க தண்ணி பிரச்சனை வராத மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதே சமயத்தில் நேக்கரப்பட்டி சரௌண்டிங்ல நல்ல வாட்டர் சோர்ஸோட ஒரே ஒரு பூமி தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. தென்னந்தோப்புங்க. நல்ல வருமானத்தோட காயும் நல்ல ஈல்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதே மாதிரி சுற்றி கிராமங்கள்லாம் இருக்கனால வேலையாட்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நிறைய பேர் எனக்கு பூமி வாஸ்துப்படி வேணும், எனக்கு ஜலமூலையில் கிணறு இருக்கணும், அதே மாதிரி அன்சேஃபாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பூமி தாங்க கொண்டு வந்திருக்குங்க. இதனால சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து வாஸ்துப்படி கிணறு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பூமி சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. பூமி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அமைப்பாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் ஷேப்னு கூட சொல்லலாங்க. பூமி வரைக்குமே பார்த்தீங்கன்னா காரு, லாரி, டெம்போ எல்லா விதமான வண்டிகளும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்களே ஸ்கிரீன்ல பார்க்கலாம் பூமிக்குள்ள கார் வர்றதெல்லாம். இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பாதை பிரச்சனையோ தட பிரச்சனையோ எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸும் இருக்குங்க, நமக்கு வந்து மண் பாதையில் வர மாதிரியும் இருக்குங்க. 2 வழி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை 44 லட்சம் சொல்றாங்க. விலை கொஞ்சம் குறைப்பாங்க. நாங்கள் போடுற எல்லா ப்ராப்பர்ட்டிலும் பார்த்தீங்கன்னா விலை நிலவரம்லாம் ஓனர் என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அதை தாங்க நாங்கள் போடுறோம். நாங்களா போடுறது கிடையாதுங்க. வெளியூர்ல இருந்து நம்ம இங்க வந்து செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க. ரெண்டாவது பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்க. அமைதியான லொக்கேஷன்ல ஃபுல்லா ஃபென்சிங் போட்டு பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. இது போல உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.